டிக்டாக்கில் பிரபலமான பெண் ஒருவர் பாகிஸ்தானில் கொலை செய்யப்பட்டதாக பகீர் புகார் எழுந்துள்ளது. பாகிஸ்தானில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக உள்ள பெண்களுக்கு அடுத்தடுத்து விபரீதம் நடப்பதன் பின்னணி என்ன? பாகிஸ்தானில் கடந்த மாதம் டிக்டாக்கில் பிரபலமான சனா யூசுப் என்ற 17 வயது சிறுமி சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த அதிர்ச்சி சம்பவம் அடங்குவதற்குள் பாகிஸ்தானில் ரியாலிட்டி ஷோக்கள், திரைப்படங்கள் மூலமாக பிரபலமான ஹுமைரா அஸ்கர் என்ற மாடல் இறந்து 9 மாதங்கள் கழித்து அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். சமூக வலைதளங்களில் பிரபலமாகும் பெண்களுக்கு எதிராக பாகிஸ்தானில் கடும் நெருக்கடி உள்ளதாக கூறப்படும் நிலையில் மற்றொரு டிக்டாக் பிரபலம் விஷம் வைத்துக் கொல்லப்பட்டதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தின் கோட்கி மாவட்டத்தில் உள்ள பாகோவா கிராமத்தை சேர்ந்தவர் சுமீரா ராஜ்புத். டிக்டாக்கில் பிரபலமான இவரை 58,000 பேர் பின்தொடர்ந்து வருகிறார்கள். இவர் டிக்டாக்கில் ஏராளமான போட்டோ, வீடியோக்களை வெளியிட்டு வந்தார். இதை பார்ப்பதற்காகவே பலர் இவரை பின்தொடர்ந்து வந்தார்கள். கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த சுமீராவுக்கு 15 வயதில் ஒரு மகள் உள்ளார். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் சுமீரா வீட்டில் சடலமாக கிடந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சென்று பார்த்தபோது சுமீராவின் 15 வயது மகள் திடுக்கிடும் தகவல்களை கூறியுள்ளார். தனது தாயை சிலர் திருமணம் செய்ய கட்டாயப்படுத்தி வந்ததாகவும், அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததால் விஷ மாத்திரைகளை கொடுத்து கொன்றுவிட்டதாகவும் கூறியுள்ளார். சுமீரா சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் மருத்துவர்களின் முதல் கட்ட ஆய்வில் உடலில் எந்த காயங்களும் இல்லை. அதனால் சுமீராவின் மகள் கூறுவது போல அவருக்கு உணவில் விஷ மாத்திரைகளை யாரும் கலந்து கொடுத்து கொன்றார்களா அல்லது சுமீரா தற்கொலை செய்து கொண்டாரா என்று கோட்கி மாவட்ட போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சந்தேகத்தின் பேரில் இந்த வழக்கில் இதுவரை 2 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தானில் சமூக வலைதளங்களை பெண்கள் பயன்படுத்த கடும் கட்டுப்பாடுகள் உள்ளன. இதை மீறி பயன்படுத்தும் பெண்களுக்கு அடிப்படைவாதிகளால் நெருக்கடி கொடுக்கப்பட்டு கொலை வரை செய்யப்படுவதாக புகார்கள் கூறப்படுகிறது. அதனால் சுமீரா ராஜ்புத் மரணத்திலும் நடந்தது என்ன என விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என அவரை டிக்டாக்கில் பின்தொடரும் ரசிகர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.